9ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 2.4ல் 1வது கணக்கு. அதில் நம்ம ரோமன் லெட்டர் 2 பார்க்க போகிறோம். 6.4 பாரை 3 தசம இடத்திருத்தமாக எண்கோட்டில் குறிக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ 6.4 பாரில் 4 பார் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இது ஒரு சுழல் தசமம். அப்போ 6.4 பார் அப்படிங்கிறத நம்ம 6.44ன்னு எத்தனை முறை வேண்டுமானாலும் எழுதலாம். ஆனால் இங்கே 3 தசம இடத்திருத்தமாக அப்படிங்கிறதுனால நம்ம 3 முறை மட்டும் எழுதிட்டு அதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். இப்போ இந்த தசம எண்ணை குறிக்கிறதுக்கு ஒரு எண்கோடு வரைய போகிறோம். இப்போ எண்கோடு வரைய உங்களுக்கு தெரியும், சென்டரில் 0 இருக்கும், வலதுபுறம் மிக எண், இடதுபுறம் குறை எண் இருக்கும். அந்த மாதிரி ஒரு எண்கோடு வரைந்து கொள்ள வேண்டியது தான். அதில் 6.4 அப்படிங்கிறது எங்கே வரும் அப்படின்னு நீங்கள் அதை கவனித்து சொல்லணும். அப்போ 6.4ங்கிறது 6ஐ விட பெரிய எண், 7ஐ விட சிறிய எண். அப்போ 6க்கும் 7க்கும் நடுவில் வரும். அப்போ 6.44ங்கிறது இந்த இடத்துல வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இதை நம்ம துல்லியமாக இன்னும் சொல்லலை. இப்போ 6க்கும் 7க்கும் இடையில் உள்ள தசம எண்களை திரும்பவும் நம்ம விரிச்சு எழுத போகிறோம். அப்போ 6க்கும் 7க்கும் இடையில் என்னென்ன தசம எண் இருக்கும்? 6ன்னு ஒரு எண், அதுக்கு அடுத்து 6.1, 6.2, 6.3, இதே போல் 6.9 வரைக்கும் போய் அப்புறம் 7 அப்படின்னு மாறும். அப்போ 6ங்கிற முழு எண்ணுக்கும் 7ங்கிற முழு எண்ணுக்கு இடையில் இத்தனை தசம எண் இருக்குது அப்படின்னு விரிச்சு எழுதின பிறகு 6.44 எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.4க்கு அடுத்து தான் 6.44 வரும். அப்போ இதுக்கும் இடையில இருக்கும். அப்போ இது ரெண்டுக்கு இடையில எத்தனை தசம எண்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம விரிச்சு எழுத போகிறோம் மீண்டும். அப்போ 6.40லேருந்து 6.41, 6.42, அதே போல் 6.49, அப்புறம் 6.50, 51, 52 அப்படியே எழுதிக்கிட்டே போகலாம். வேணும்னா இதோட நம்ம ஸ்டாப் பண்ணுறதுனாலும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எண் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6.44க்கு அடுத்து தான் இருக்கும். அப்போ 6.44க்கும் 6.45க்கும் நடுவில் இருக்கும். இப்போ இதை ரெண்டையும் நம்ம விரிச்சு எழுத போகிறோம். அப்போ இதுக்கு இடையில் எத்தனை தசம எண் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.44, 1, 2, 3, 4 அப்படின்னு போயிட்டே இருக்கும். இப்போ கடைசியாக நம்ம இந்த எண் எங்கே இருக்கோ அந்த எண் கூட நம்ம வரைய போகிறோம். 6.440 ஆரம்பிச்சு 6.449, 6.450, 451 இது வரைக்கும் இப்படி எழுதிக்கங்க. இப்போ இதில் நம்ம இந்த தசம எண் எங்கே இருக்குது அப்படிங்கிறத டைரெக்டாக குறிச்சிடலாம். இதுக்கு இடையில இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல தேவையில்லை, டைரெக்டாகவே அந்த எண் இருக்கும். 6.444 அதை நம்ம இங்கே பாக்ஸ் போட்டு காட்டிடுறோம். அடுத்ததாக நம்ம எதுலேருந்து எதை விரிச்சு எழுதணுமோ அதுக்கு மட்டும் டாட்டாக நம்ம போட்டு காட்ட போகிறோம். இப்போ நம்ம ஸ்கேல் எடுத்து இந்த 6ல் ஆரம்பித்து இதை எங்கே விரிச்சோமோ அதை கனெக்ட் பண்ணணும். அதே போல் 7லேருந்து இந்த கடைசி நம்பரை கனெக்ட் பண்ணணும். அடுத்ததாக நம்ம இந்த ரெண்டையும் விரிச்சு எழுதணும். அப்போ இதிலேருந்து இது வரைக்கும் கனெக்ட் பண்ணணும். அதுபோல் இதிலிருந்து இது வரைக்கும் கனெக்ட் பண்ணணும். நம்ம 6.50 முடித்தா நம்ம அது வரைக்கும் கனெக்ட் பண்ணாலே போதும். நம்ம எது வரைக்கும் எழுதுகிறோமோ அது வரைக்கும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இதிலிருந்து இதை கனெக்ட் பண்ணுறோம், இதிலிருந்து இதை கனெக்ட் பண்ணுறோம். அடுத்து ரோமன் லெட்டர் 3 4.73 பாரை 4 தசம இடத்திருத்தமாக எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்கு. இப்போ 4.73 பாரை எப்படி விரிச்சு எழுதலாம் அப்படின்னா 73 அப்படின்ட்டு எண்ணற்ற முறையில் நம்ம எழுதலாம். ஆனால் இங்கே 4 தசம இடத்திருத்தமாக எழுத சொன்னதுனால ஒரு முறை மட்டும் விரிச்சு எழுதினாலே 4 தசம எண்கள் கிடைச்சிருது. அப்போ 73, அப்போ 1, 2, 3, 4 எண். அப்போ 4 தசம இடத்திருத்தமாக எழுதினாலே போதும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம 4.73 எங்கே இருக்குன்னு பார்க்குறோம். அப்போ 4க்கும் 5க்கும் நடுவில் இருக்குது. இப்போ 4, 5 விரிச்சு எழுதுனா இங்கே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4.7க்கு அடுத்து இருக்குது. அப்போ 4.7ஐயும் 4.8ஐயும் விரிக்கிறோம். அப்போ இங்கே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4.73க்கும் 4.74க்கும் நடுவில் இருக்குது. அப்போ இதையும் நம்ம மீண்டும் விரிக்கிறோம். இப்போ 4.737க்கும் 4.738க்கும் நடுவில் இருக்குது. கடைசியாக இப்போ 4.737 விரிக்கும்போது தான் நமக்கு கடைசியாக இந்த எண்கோட்டிலேயே அந்த எண் வரும். அப்போ 4.7373 இங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பாக்ஸ் போட்டு காட்டுறோம்.